வணக்கம். தென்னஞ்சோலைகள் நிறைந்த பொள்ளாச்சிக்கு வடக்கே அமைந்துள்ள ராமபட்டினம் எனும் குக்கிராமத்திலிருந்து காஜமுனா பேசுகிறேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து வாழ்ப்புடன் நீரிட்டாலும் கடியிழந்து கால்கை முறிந்து அங்கம் புழைந்து இழந்து துடித்தாலும் என் தாய்மொழி தமிழ் மொழியை பேச மறையே நின்று எம் தாய்மொழி தமிழ் மொழியின் பொற்பாதத்திற்கும் கண்ணுக்கு தெரிந்த கடவுளாம் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என்னை கருவாக்கி உருவாக்கி இந்த உலகிற்கே அறிமுகப்படுத்தி வைத்த எம் தாய் தந்தையருக்கும் என்னை கருவாக்கி உருவாக்கி இந்த உலகிற்கே அறிமுகப்படுத்தி வைத்த எம் தாய் தந்தையருக்கும் என் உரையை கேட்கவிருக்கும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் இந்த கொங்கு நாட்டு தமிழச்சியின் கனிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு காந்தியடிகளின் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம். மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படும் இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் இவர். சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, இந்திய நாட்டு விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என இந்திய மக்களால் போற்றப்படுபவராவார். அகிம்சை என்று வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை உலகிற்கு வித்திட்ட உன்னத மனிதர் இவர். இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து அறவழியில் போராட்டம் நடத்தி விடுதலைக்கு காரணமாக இருந்தார் இவர். இவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இவருடைய பிறந்த நாளன்று அக்டோபர் 2ஆம் தேதியை காந்தி ஜெயந்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து மக்களாலும். மகாத்மா காந்தியடிகளிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், யார் என்ன தீங்கு செய்தாலும், யார் என்ன நமக்கு என்ன தீங்கு செய்தாலும் அவருக்கு நன்மையே செய்திட வேண்டும். அகிம்சை என்னும் வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதே நான் கற்றுக்கொண்ட பாடம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாரத நாட்டிற்காகவே அர்ப்பணித்த மாபெரும் மனிதர் மகாத்மா காந்தியை போல் வாழ முடியாவிட்டாலும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் தீமையை செய்ய வேண்டாம் வாருங்கள் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் என் உரையை கேட்டு செவிசாய்த்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது கொங்கு நாட்டு தமிழச்சி செல்வி ஜமுனா கனகராஜ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.